பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தெய்வ செய்தி அளித்து உங்கள் அற்புதங்களுக்காக ஜெபிக்க இருக்கின்றவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். அன்பானவர்களே, தெய்வ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சியின் மூலமாக இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து வருகிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அதிகமாக ஆசீர்வதிப்பார். அவளோடு இந்த செய்தியை நீங்கள் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறீர்கள். இந்த செய்தியின் மூலமாக நன்மை பெற்றவர்கள் அநேகர் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுகிறீர்கள். அதற்காக உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதே நாங்கள் அற்புதம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் செய்தி கொடுக்கும்போது நாங்கள் சுகம் பெறுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். அது மாத்திரமல்ல, கடைசி ஜெபத்தில் நாங்களும் டிவியில் நீங்கள் ஜெபிக்கும் போது முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம், நாங்கள் சுகம் பெற்றோம் என்று அநேகர் எங்களோடு கூட சொல்லுகிறதை கேட்கும்போது மிகவும் ஆண்டவர் நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் யாரால் உண்டானது என்று சொன்னால் நம்முடைய தேவாதி தேவனால் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த தொலைக்காட்சி ஊழியம் கொடுத்தது தேவன் தான் கொடுத்தார். அவர் தான் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லி இதுவரைக்கும் அவருடைய கிருபையினாலே இந்த தொலைக்காட்சி ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக உண்மையில் தேவனுக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். நீங்களும் அதிகமாக இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் எல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்கிற செய்தி. இயேசுவும் சீசர்களும் படகுல போகும்போது என்ன நடந்தது அப்படிங்கிறதை கடந்த வாரங்களில் நீங்கள் பார்த்தீர்கள். இன்றைக்கு நாம பார்க்கிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் ஏன்? நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே, எங்களுக்கு உபத்திரம் ஏன் என்கிற ஒரு கேள்வியை கேட்பீங்க. ஆமா தானே? நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஏன் எங்களுக்கு சோதனை, ஏன் எங்களுக்கு உபத்திரவம், ஏன் எங்களுக்கு நெருக்கம் என்கிற ஒரு கேள்வியோடு கூட இந்த நாட்களிலே இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அருமையானவர்களே, கடந்த நாட்களிலே நாம் பார்த்த செய்தி, இந்த நாட்களே பார்க்கிற செய்தி, ஏன் உபத்திரவம், தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு உபத்திரவம் ஏன் என்கிற ஒரு கேள்வி. ஆமென். உபத்திரவம் வருகிறது, ஏன் வருகிறது? எங்களுக்கு உபத்திரம் வரக்கூடாது, எங்களுக்கு பாடுகள் வரக்கூடாது, எங்களுக்கு கஷ்டங்கள் வரக்கூடாது, நாங்கள் சந்தோஷமா இருக்கணும், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே, இப்படி எல்லாம் சில கேள்விகளுடைய இருதயத்தில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஆமா தானே? நான் ஆண்டவராக இயேசு ஒருத்தர் சொன்னாங்க, நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அதிகமான பாடுகள் வருகிறது, அதிகமாக நான் ஜெபிக்கும் போது எனக்கு அதிகமான கஷ்டங்கள் வருகிறது, நான் உபவாசம் போடும்போது அப்பதான் எனக்கு சோதனை நிறைய வருகிறது. இப்படி எல்லாம் சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அல்லது உங்களுக்கு எல்லாருக்கும் உபத்திரவம் ஏன் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் வசனத்தை வாசிக்க நம்ம கேட்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த வேளையில் இந்த வசனத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்ட நிமித்தமாக சோதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த வார்த்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக
அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் என்ன என்ன உபத்திரவத்தில், என்ன என்ன பாடுகள்ல, என்ன நெருக்கத்தில், என்ன வியாதியில, அந்த எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ எல்லா சூழ்நிலைகளையும் இயேசுவின் நாமத்தினால் தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறாங்க தாவே. இன்றைக்கே அவருடைய குடும்பத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் ஆண்டவரே. இன்றைக்கே அதிசயம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறாங்க தாவே. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். நீர் ஆண்டவரே இன்றைக்கு உதவி செய்ய போறதுக்காக நன்றிப்பா. தேவ நாமம் மகிமைப்படட்டும், கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட நான் வாசிக்க கேட்ட வசனங்கள், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் நினைக்கலாம், நமக்கு ஏன் உபத்திரவம், எனக்கு ஏன் பாடுகள், எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வறுமை, இப்படிப்பட்ட பல கேள்வியோடு கூட இந்த வேளையில இந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யார் சோதிக்கப்படுகிறார்கள், யார் நெருக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டார்கள். நான் இந்த மனிதனை நம்பிக்கொண்டிருந்தேன், உதவி செய்வேன் உதவி செய்வேன் உதவி செய்வேன் என்று சொல்லி கடைசியில் கைவிட்டு விட்டார்கள். இப்படி அநேக ஏமாற்றத்தின் மத்தியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மனுஷனை நம்பி அவர்கள் உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தீங்க, ஆனா உதவி செய்யவில்லை. சரி, யாரையாவது ஒரு மனிதனை நம்பிக்கொண்டிருப்பார்கள், இவர்கள் வந்தாங்கன்னா எனக்கு உதவி செய்வாங்க, அல்லது இந்த இடத்துல எனக்கு அந்த உதவி வரும், இந்த இடத்துல எனக்கு உதவி வரும். இப்படி பல உதவிகளை எதிர்பார்த்து இன்றைக்கு அநேகர் ஏமாற்றத்துக்குள்ள இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? எந்த காரியத்திலே நீங்கள் ஏமாந்து நிற்கிறீர்களோ அதே இடத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். எப்படி உதவி கிடைக்கும்? நாங்கள் நம்பினவர்கள் சிலர் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவோம், கொஞ்சம் கொடுங்க, இப்போ 1000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்ச நாளில் 2000 ரூபாய் கிடைக்குமாங்க, 10,000 கொடுத்தா உங்களுக்கு 20,000 கிடைக்கும். இதெல்லாம் நம்பி 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 இன்னைக்கு அநேக மக்கள் என்ன தெரியுமா, ஏமாற்றத்துக்குள்ள இருக்கிறார்கள். ஏமாற்றம். பணம் கொடுப்பாங்க, இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா இன்னைக்கு மாசம் 30,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பல ஏமாற்றங்கள். ஏமாற்றத்தின் நிமித்தமாக இதற்காக இவர்கள் பணம் பல இடங்கள்ல கடன் வாங்கி பலர்கிட்ட பணத்தை வாங்கி போட்டு கடைசியில் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் அந்த கம்பெனி மூடி போகுது, இல்லைன்னா கொடுத்த இடத்துல பணம் கிடைக்கல. எத்தனை பேர் இன்றைக்கு தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அநேகர் ஏங்க தற்கொலை பண்ணீங்க, ஐயோ நான் பணம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியல, அதனால தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. மனிதனுடைய உதவியை எதிர்பார்த்து 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 ஏமாந்தவர்கள் அநேகர். ஆனால் இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் யார்? உதவி செய்ய வல்லவர். எப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களை இயேசு செய்வார். அந்த உதவியை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? யார் உங்களுக்கு உதவி செய்வது? உங்களுக்கு உதவி செய்கிறது யார்? யாரோ அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, 118 சங்கீதத்தில் 16வது வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பாருங்க, கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. அவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக அவருடைய கை உயர்ந்திருக்கிறது. உங்களுக்கு நன்மை செய்கிறவராக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. நான் மனுஷனை நம்பினே, மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்களே,
மனிதர்கள் ஏமாற்றுவார்கள், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னார். நிச்சயமா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, ஏதோ ஒரு காரியத்தில் ஏமாந்து போயிருக்கிறீர்களவா? இவர்கள் நான் உதவியை எதிர்பார்த்து இன்றைக்கு நான் ஏமாந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எப்படி உதவி செய்வார்? பணம் கிடைக்குமா? பொருள் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பணும். அவர் யார்? அவரை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். யார் அவர்? அவரை அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையிலே அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யார் என்றால் அவர் சொல்ல பாருங்க, கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. எந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, அவருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். எது முடியாது நினைக்கிறீங்களோ அதை கூட ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமா அவர் செய்வார். எப்படி உங்க வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்வார்? எப்படி செய்வார் நினைக்கிறீங்களா? ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். மத்தேயு 11:28 அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் நினைத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றாரு. எந்த காரியத்தில் வருத்தப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த வருத்தமான பாரம் உங்களால் சுமக்க முடியவில்லை, ஆனால் அவர் என்ன செய்ய தெரியுமா? உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஐயோ, என்னால சுமக்க முடியவில்லையே, இந்த பிரச்சனையினால் ஜெயிக்க முடியவில்லையே, இப்படியெல்லாம் அநேக காரியங்கள் நிமித்தமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமா அருமையானவர்களே, எங்களுக்கு யார் உதவி செய்வது? ஒரு வியாதியோடு இருக்கிறீங்களா? இந்த வியாதியிலிருந்து யாரை சுகமாக்க முடியும்? அல்லது ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறீங்களா? யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? ஆனால் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொல்கிறார். அவர் பாருங்க, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால, அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார், அதனாலதான் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் பாரு கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க, அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? சிலர் ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டை கூட வழி இல்லாம அப்படி இருந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யறாங்க. ஏன்னா ஒரு நாள்ல நான் சாப்பாட்டை கூட வழி இல்லாம இருந்தேன், ஆனா என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தான் சொல்லி இந்த எத்தனை பேருக்கு இந்த உதவி செய்யற அப்படிப்பட்ட அநேகர் இருக்கிறாங்க. அப்படி உதவி செய்வதற்காக அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவர் சோதிக்கப்பட்டார், அவர் உபத்திரப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்க வாசித்த அந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது 118 சங்கீதத்தில் 22-23 வாசி கேட்கலாம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல், அதுவே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவரை ஒதுக்கினார்கள், ஒதுக்கி தள்ளினார்கள். கடந்த நாட்கள்ல குட் ஃப்ரைடே வந்தது, 40 நாட்கள் அந்த லெந்து நாட்கள் என்று சொல்லி கடைபிடித்து அநேக துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். தெரியும், ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அவர் பாடுபட்டதனால அந்த பாடுகளை நினைவு கூற வேண்டும் என்று அநேக இன்னைக்கு அந்த பாடுகளை நினைத்துக் கொண்டிருந்த நாட்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேண்டாம் சொன்னார்கள். அங்கே பிலாத்து கேட்கும் போது, இன்றைக்கு மஸ்கோவுக்கு முன்னால ஒரு விடுதலாக்க வேண்டுமே, ஆக இயேசு கிறிஸ்து விடுதலாக்கிறோம் என்று சொன்னா ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயேசு விடுதலாக்க வேண்டாம், பரபாசை விடுதலாக்குங்க,
பரவாஸ் யார்? அவன் ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், பார்த்தீங்கன்னா கள்ளன். அவன் எங்களுக்கு வேணும். யாரு வேண்டாம்? இயேசு வேண்டாம். இயேசு வேண்டாம் சொன்னார்கள் அல்லவா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் போது அவர் செய்த அநேக அற்புதங்கள், அடையாளங்களை அனுபவித்தார்கள். அந்த காரியத்தை கூட நினைச்சு பார்க்க முடியாம இயேசு வேண்டாம் என்று சொன்னார்களே. இயேசு வேண்டாம், எங்களுக்கு யாரு வேணும்? பரமாசை எங்களுக்கு விடுதலாக்குங்கள், பரமாசை எங்களுக்கு விடுதலாக்குங்கள் சொன்னார்கள் அல்லவா? அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கும் போது நடந்த சம்பவம் பாருங்க. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 13வது வசனத்திலே நாம் வாசி கேட்கலாம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தள்ளி போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அவர் படகில் ஏறி போகிறார். பாருங்க, இயேசு அதை கேட்டு அவர்களிடத்தில் அவ்விடம் விட்டு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஆனா ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜனங்கள் அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு வச்சிருந்தாங்க. இயேசுவின் அற்புதம் எனக்கு வேணும், இயேசு எனக்கு நன்மை செய்யணும், இயேசு எனக்கு அதிசயம் செய்யணும், இதெல்லாம் அவர்கள் எதிர்பார்த்து அவர் படகுல போகிறாரு. ஜனங்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். அப்படிப்பட்ட மக்கள் கால்நடையாய் போகிறார்கள். இயேசு தனியா இருக்கிறதுக்கு படகுல போகிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணார் தெரியுமா? பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போன அவ்வளவு வாஞ்ச உள்ள மக்கள். ஆனா பிலாத்து இடத்துல வரும்போது இயேசு எங்களுக்கு வேண்டாங்கிறாங்க. ஆகாது என்று தள்ளின கல் வேண்டாம், இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார்களே. ஏன்? மனிதர்களுக்கு பயப்படுற பயம், மனிதர்கள் பயமுறுத்துறாங்க. இயேசு வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எல்லாருடைய பயமுறுத்தலையும் கண்டார்கள். எல்லாருடைய பயமுறுத்தலையும் கண்டவர்கள் கேட்டு என்ன செய்தாங்க தெரியுமா? இயேசு எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர், உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆனா இல்லைங்க, இயேசுவிடத்தில் உதவி எங்களுக்கு வேணும். ஆனா எங்களுடைய உற்றார், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய மற்றவங்களாம் எனக்கு எதெல்லாமோ சொல்றாங்க ஐயா, அதனாலதான் இயேசு வேண்டாம் சொல்றீங்களா? இல்ல, இந்த இயேசு அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, இன்றைக்கு இந்த நாளிலே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்புறீங்களா? உங்களுக்கு அவர் உதவி செய்ய போகிறார். ஜனங்கள் இயேசு படகுல அப்படியே வரும்போது ஜனங்கள் எல்லாம் கால்நடையா நடந்தாங்களே, இயேசுவை தேடி நடந்தவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? மத்தேயு 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களை இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். 14 பாருங்க, அவர் என்ன செய்ய தெரியுமா? இயேசு படகுல போனாரு. படகுல இவர்கள் என்ன செய்றாங்க தெரியுமா? கால்நடையா இயேசுவை தேடி போனாங்க. எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு இயேசுவின் மேல அவர்களுக்கு அந்த நாட்கள் இருந்த அன்பு. எங்களுக்கு அற்புதம் நடக்கும். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகும் தெய்வம், உங்களுக்காக மனதுருகிறவர். அருமையானவர்களே, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இந்த சோதனை, எனக்கு அந்த உபத்திரவம், எனக்கு அந்த பாடு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆனா உங்கள் மேல் மனதுருகிற இயேசு, உங்களுக்காக மனதுருகிறவர். அவரிடத்தில் வருகிறவர்கள் யார் ஆயிருந்தாலும் சரி, அவர்களுக்கு அற்புதம் செய்து சுகமாக்குற இயேசு தாங்க. இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார். இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு உங்களை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். நம்புறீங்களா? நிச்சயமா இயேசு உங்களுக்கு செய்வார். அவர் என்ன செய்ய தெரியுமா? முதல்ல திரளான ஜனங்களை காண்கிறார். கண்டு அவர் இயேசு வந்து எங்கே வந்திருக்கிறார்? இப்போ இந்த வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் நடுவில் இயேசு வந்திருக்கிறாருங்க. பார்க்கறீங்களா? உங்களால பார்க்க முடியல, ஆனா அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். இயேசு உங்களை பார்க்கிறாரு. நீங்க நினைக்கலாம், எனக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லையே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உங்க பிரச்சனை நீக்கிறவராக, உங்களுடைய உபத்திரவத்தை நீக்கிறவராக, உங்களுடைய கஷ்டத்தை நீக்கிற தேவனாக, உங்களுடைய வியாதியை நீக்கிறவராக இன்றைக்கு இயேசு வந்து
இயேசு அற்புதம் செய்கிறவர் எங்க இருக்கிறார்? இங்கேயோ இல்ல, உங்க நடுவில் இருக்கிறாருங்க. நீங்க அவரை பார்க்க முடியல. முதல்ல இயேசு வருகிறார். நம்புறீங்களா? இயேசுவே என் இருதயத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அவர் அங்க இருக்கிறாருங்க. நீங்க அவரை பார்க்க முடியல, ஆனா அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எங்க யோசிக்கிறீங்களா? எங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? யோவான் 20:19 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருக்கிற இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, இங்க என்ன நடக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் அவர்கள் என்ன செய்தார் என்றால், சீசர்கள் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் கூடியிருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் அவர் என்ன செய்யறாங்க? யூதர்களுக்கு பயந்ததனால, யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொலை செய்த, சிலுவையில் அறைந்த அந்த யூதர்கள் நம்மையும் ஏதாவது பண்ணிவிடக் கூடாது என்று சொல்லி பயந்து என்ன செய்றாங்க தெரியுமா? அவர்கள் பயந்து இருக்கிறார்கள், பயந்து கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கதவை எல்லாம் பூட்டி இருக்கும் போது அங்கே நடுவில் வந்து இயேசு நிற்கிறாருங்க. பார்க்கிறாங்க, கதவு பூட்டி இருக்கிறது, எல்லாமே பூட்டி இருக்கிறது. இயேசு எப்படி வந்தார்? அவர் நடுவே வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த உபத்திரவத்தில் எனக்கு சமாதானம் இல்லை, இந்த வியாதி நிமித்தவர்கள் நிம்மதி இல்லை, சுகம் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள்ள இருக்கிற நினைக்கிறீங்களா? உங்க பிரச்சனையை மாற்றியதற்காகவே அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் உதவி செய்வார். நிச்சயமா நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் காண்பீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான ஒரு ஐயா ஊட்டி கூடலூர்ல இருக்கிறாங்க. கூடலூர்ல இருக்கிற அந்த ஐயா ராமச்சந்திரன் அவங்க பேரு. அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவங்களால பேச முடியல, பேசி பார்க்கலாம், பேச முடியல. எந்த போன் வந்தாலும் அவங்களால எடுக்க முடியல. அப்போ ஒரு நாள் எனக்கு அவங்க போன் பண்றாங்க, பேச முடியல, ஆனா போன் பண்றாங்க. அந்த நேரத்தில் நான் போன் எடுக்கல. திரும்பமாக இந்த போன் வந்திருக்கேன்னு சொல்லி நான் போன் போட்டு பிரைஸ் அலாடி அப்படி சொல்றேன். அவர் முதல்ல அவருக்கு பேசக்கூட முடியல. அந்த நான் பேசுறதை மட்டும் கேட்கறனால பேச முடியல அப்படிங்கிறார். மெல்ல சொல்ற பேச முடியல. இப்போ ஆண்டவர் உங்களை பேச வைக்கிறாரியா அப்படி சொல்லி ஜெபிக்கிறான வேலையில ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அருமையான ஐயா அந்த ஐயாவை தொட்டு வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்க, ஜெபம் பண்ணி முடிக்கக்குள்ள ஐயா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றேன், ஐயா பெரிய அற்புதத்தை கண்டையா எப்படின்னு சொல்லி கேட்டா, கிட்ட ஒரு வாரம் என்னால சரியா பேசவே முடியல. இப்போ நீங்க போன் பண்ணீங்க, எனக்கு அற்புதம் நடந்துச்சியா, எனக்கு ஆண்டவர் அற்புதம் சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? தேவனுடைய வல்லமை. அவங்க சொன்னாங்க, இந்த காரியத்தை நீங்க சாட்சியா சொல்லுங்க அப்படி சொன்னாங்க. அதே போல சொல்றேன் பாருங்க, கூடலூர்ல பாருங்க, ஒரு வாரம் என்னால் பேச முடியல, ஆனா தேவனுடைய வல்லமை இறங்கின உடனே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படிப்பட்ட வல்லமை இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாருங்க. விசுவாசிக்கிறீங்களா? சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுற உங்களுக்கு நீ கேட்கலாம், நான் தேவனுடைய பிள்ளை ஆச்சே, நான் ஒரு கிறிஸ்தவன் ஆச்சே, நான் ஒரு விசுவாசி ஆச்சு, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏன் உபத்திரவம்? அந்த உபத்திரவத்துக்கு தான் இன்றைக்கு அவர் என்ன செய்யறார் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடுமா? எல்லா கண்களை மூடி இந்த நேரத்தில் எந்த வியாதி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்குறார். இன்றைக்கு இயேசு உங்களை விடுவிக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க அப்படியே நீங்க தொலைக்காட்சி முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஒருவேளை இந்த செய்தி நீங்க தொலைக்காட்சியில பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம். நீங்க இந்த செய்தியை பார்க்கும்போது கண்களை மூடிக்கொண்டு, இயேசுவே ஒரே ஒரு விஷயம், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னுடைய குறைகள்
குற்றங்கள் பாவங்கள் எது இருந்தாலும் என்னை மன்னித்து என்னை சுகமாக்கும் என்று சொல்லி கேட்கிறீங்களா? இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு இந்த வேளையில என்ன வியாதியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வியாதி உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நீங்க மரித்து விடுவீங்கன்னு சொல்லிட்டாங்களா? இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்று சொல்லிவிட்டார்களா? நீங்கள் பயப்படாதீர்கள். இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இயேசு உங்களுக்கு இன்றைக்கு உதவி செய்ய போகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றிப்பா, நன்றி ஆண்டவர், உங்களை சுகமாக்குறார். அருமையான சகோதரனே, உன் வியாதி இன்றைக்கு நீ ஆண்டவர் சுகமாக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடிக்கடி உனக்கு மூச்சு விட முடியாதபடிக்கு மிக நீ பலவீனப்பட்டு கொண்டிருக்கிற. ஐயோ, என்னுடைய இருதயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, என்னால் மூச்சு விட முடியலையே, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறேன் அப்படி சொல்லி வேதனையோடு இருக்கிற அருமையான சகோதரனே, இந்த வேளையில உன் இருதயத்தின் பலவீனங்களை இயேசு இப்பொழுதே மாற்றி அற்புதம் செய்கிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில உங்களுடைய இருதயத்தின் பிரச்சனைகளை இயேசு மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அடிக்கடி வயிறு வலி வருகிறது. வயிறு வலியின் காரணம் என்னன்னே தெரியவில்லை. எனக்கு அடிவயிறு அடிக்கடி வலிக்கிறதுன்னு சொல்லுகிறீங்க. உங்களுடைய அடிவயிறு வலியை இன்றைக்கு இயேசு மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கிட்னியில் இருக்க கல்லை இந்த வேளையில தேவன் எடுத்து போடுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. முதுகு தண்டு பிரச்சனை நிமித்தமாக நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுகிற அருமையான சகோதரி, இன்றைக்கான முதுகு தண்டை பிரச்சனையிலிருந்து இன்றைக்கான முதுகு தண்டில் இயேசுவின் வல்லமை இறங்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கு விசுவாசித்தீங்கன்னு சொன்னா இயேசு உங்களுக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய கண்கள் ஆபரேஷன் பண்ணப்பட்டது, ஆனால் என் கண் தெளிவாயில்லையே, அது வேதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது, அப்பப்போ தண்ணி வடிந்து கொண்டே இருக்குன்னு சொல்லி கண்ணு வலி நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை இயேசுவை சுகமாக்குகிறார். எஸ், இப்பொழுதே இன்றைக்கு இயேசு உங்களை சுகமாக்குற தேவனா இருக்கிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்ன நிம்மதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் காரணமில்லாத பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. இரவுல தூக்கம் வர்றதில்லை. ஒரே பயங்கரமான சொப்பனங்கள், பயங்கரமான கனவுகள். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? இன்றைக்கான நித்திரை செய்வனா? இன்றைக்கான சுகமா தூங்குவனா என்று கேட்கிற அருமையான சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் அந்த பிரச்சனையை மாற்றி ஒரு சுகமான நித்திரை கட்டளையிடுகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு தான். பிரைஸ் தி லார்ட். இயேசு உங்களை தொடுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில யார் யார் என்னென்ன வியாதியோடு இருக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ, இந்த வேளையில அந்த வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு இப்பொழுது இன்றைக்கே உங்க வீட்டில இருந்து உங்களை சுகமாக்குறார். உங்கள் அருமையான சகோதரி, அருமையான சகோதரி, இந்த வேளையில் யார் யார் விசுவாசத்தோடு நீங்கள் இந்த சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்றைக்கு சுகம் பெறுகிறீர்கள். நன்றி ஆண்டவரே. அநேகர் சுகமாக்கி கொண்டிருக்காக நன்றி ஆண்டவர். இந்த தொலைக்காட்சி மூலமாக அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டிருக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மேல இறங்குறதுக்காக நன்றி ஆண்டவரே. சுகமளிக்கிற வல்லமை யார் யார் என்னென்ன வியாதியோடு அந்த ஆண்டவர் வலதுகரம் ஆண்டவருடைய கைகளை அந்த வியாதி இடத்துல வச்சிருக்காங்களோ, இப்பொழுது அந்த கையில தேவ வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி இப்பொழுது உங்களை சுகமாக்கும் ஆண்டவரே. இந்த வேளையில சுகமாக்குறதுக்காக நன்றி. அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டிருக்காக நன்றிப்பா. நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அநேகர் இயேசு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் சுகம் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இயேசு இன்றும் அற்புதம் செய்வேன் சொன்ன தேவன் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்யும், பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அநேகர் சுகம் பெற்றிருக்கிறீங்க. சுகம் பெற்றவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் தேவனுக்கு நன்றி சொல்லி நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9566
954983 மற்றும் 6374344482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmtttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.